ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி லோக்கல் ரெபாசிட்டரியில கமிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்க ஃபைலை நம்ம எப்படி வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணது, மல்டிபிள் வெர்ஷன்ஸ்ல ஸ்விட்ச் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து எப்படி வந்து இங்க இருக்க வெர்ஷன்ஸை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து லோக்கல் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா git pushன்ற கமாண்ட் கொடுக்கணும். git push கொடுத்துட்டு origin master அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ரிமோட் ஆரிஜினுக்கு இந்த டேட்டாவை புஷ் பண்ணணும் அப்படின்றது மீனிங். மாஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச். ஸோ பிரான்ச்சஸ் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்க டேட்டா மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து புஷ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம கொடுக்குற கமாண்ட். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்க ஆரிஜினுக்கு நம்ம டேட்டா வந்து புஷ் பண்ண போகிறோம். நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டேட்டா வந்து புஷ் ஆயிரும். ஸோ பாருங்க எனாமரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் தென் இப்போ வந்து புஷ் ஆயிருச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போயிருச்சு. இப்போ நாங்கள் ரிமோட் ரெபாசிட்டரியோட லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த ரெபாசிட்டரிக்கு சென்ட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக வரும். ஸோ இதான் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ரெபாசிட்டரி. இப்போ அங்கே போயிட்டு பார்க்கலாம் ரெபாசிட்டரியில். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரி கிட்ஹப்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நமக்கு காட்டுது. இப்போ இந்த பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து காட்டும். ஸோ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா, ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த கோட் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ நியூ கோட் டாட் டிஎக்ஸ்டி தேர்ட் வெர்ஷன் 3 வெர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு இங்க கிளியரா வந்துருச்சு. ஸோ இந்த கோட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, நியூ கோட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ பிரான்ச்ன்றது இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கு. மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம டேட்டா வந்து புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நியூ கோட் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோடு இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தேர்ட் வெர்ஷன் அப்படின்ற கோடு வந்து உங்களுக்கு இங்க கிளியரா காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண கோடு. 3 வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணா தேர்ட் வெர்ஷன் வந்து இங்க புஷ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண வெர்ஷன் இங்க வந்து புஷ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் வெர்ஷன் வந்து ஆட் ஆயிருச்சு. ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தேர்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெபாசிட்டரிக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம டேட்டா வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணோம். ஸோ இது கிட்ஹப்ல எந்த ரிமோட் ரெபாசிட்டரி நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலும் இதே மாதிரி புஷ் கொடுத்து அரிஜின் மாஸ்டர் கொடுக்கணும். இப்போ வேற பிரான்ச் இருக்குன்னா நீங்க மாஸ்டருக்கு பதிலாக பிரான்ச் நேம் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட் ரெபாசிட்டரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே லோக்கல் ரெபாசிட்டரியோ இல்லை ரிமோட் ரெபாசிட்டரியோ கிட் ஆட் ரிமோட் ஆரிஜின் கமாண்ட் கொடுத்து அந்த ஆரிஜின் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்க புஷ் பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க வந்து வந்துடும். ஸோ இதே மல்டிபிள் போர்ஷன்ஸ் வந்து சேம் இதே மாதிரி இந்த ரெபாசிட்டரி கூட கனெக்ட் ஆகிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ப்ராஜெக்ட்ஸ்ல மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து சேம் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க அங்கிருந்து டேட்டாவை இங்க புஷ் பண்ணிருக்கேன், இது இங்க வந்திருக்கு. ஸோ இன்னொரு டெவலப்பர் இல்லை இன்னும் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இந்த டேட்டாவை புல் பண்ணி எடுத்து அவங்க அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க கிட் புல் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டேட்டாவை புல் பண்ணி எடுத்து அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம அந்த கெட் புல் பண்றது எப்படி, அதை எடுத்து எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ல வந்து டேட்டா வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். இதோட பாத்தீங்கன்னா புஷிங் டு ரிமோட் ரெபாசிட்டரி டாபிக் வந்து எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.